பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஜீசஸ் லவ்விங் மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலுமாய் பதிலை தேடி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். 21/9/2025 கேட்கப்பட்ட ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் துவக்கம் 10 கேள்விகளுக்கான பதில்கள். முதலாம் கேள்விக்கான பதில் காயின், 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். முதலாம் கேள்விக்கான பதில் காயின், 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இரண்டாம் கேள்விக்கான பதில் ஆபேல், 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இரண்டாம் கேள்விக்கான பதில் ஆபேல், 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மூன்றாம் கேள்விக்கான பதில் நிலத்தை பயிரிடுதல், 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மூன்றாம் கேள்விக்கான பதில் நிலத்தை பயிரிடுதல், 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான்காம் கேள்விக்கான பதில் ஆடு மேய்த்தல், 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான்காம் கேள்விக்கான பதில் ஆடு மேய்த்தல், 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஐந்தாம் கேள்விக்கான பதில் ஆபேல், 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஐந்தாம் கேள்விக்கான பதில் ஆபேல், 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆறாம் கேள்விக்கான பதில் அவன் முகநாடி, 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆறாம் கேள்விக்கான பதில் அவன் முகநாடி, 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏழாம் கேள்விக்கான பதில் மேன்மை, 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏழாம் கேள்விக்கான பதில் மேன்மை, 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எட்டாம் கேள்விக்கான பதில் பாவம், 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எட்டாம் கேள்விக்கான பதில் பாவம், 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒன்பதாம் கேள்விக்கான பதில் ஆபேல், 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒன்பதாம் கேள்விக்கான பதில் ஆபேல், 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பத்தாம் கேள்விக்கான பதில் வயல்வெளியில், 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பத்தாம் கேள்விக்கான பதில் வயல்வெளியில், 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 24/9/2025 கேட்கப்பட்ட மத்தேயு 3ஆம் அதிகாரம் முடிவு 10 கேள்விகளுக்கான 10 பதில்கள். முதலாம் கேள்விக்கான பதில் அக்கினியில், 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். முதலாம் கேள்விக்கான பதில் அக்கினியில், 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இரண்டாம் கேள்விக்கான பதில் ஜலம், 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இரண்டாம் கேள்விக்கான பதில் ஜலம், 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மூன்றாம் கேள்விக்கான பதில் இயேசு, 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மூன்றாம் கேள்விக்கான பதில் இயேசு, 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான்காம் கேள்விக்கான பதில் இயேசு, 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான்காம் கேள்விக்கான பதில் இயேசு, 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஐந்தாம் கேள்விக்கான பதில் பதர், 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஐந்தாம் கேள்விக்கான பதில் பதர், 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆறாம் கேள்விக்கான பதில் யோவான் ஸ்நானன், 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆறாம் கேள்விக்கான பதில் யோவான் ஸ்நானன், 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏழாம் கேள்விக்கான பதில் யோவான் ஸ்நானன், 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஏழாம் கேள்விக்கான பதில் யோவான் ஸ்நானன், 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எட்டாம் கேள்விக்கான பதில் யோவான் ஸ்நானன், 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எட்டாம் கேள்விக்கான பதில் யோவான் ஸ்நானன், 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒன்பதாம் கேள்விக்கான பதில் வானம், 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒன்பதாம் கேள்விக்கான பதில் வானம், 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பத்தாம் கேள்விக்கான பதில் புறா, 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பத்தாம் கேள்விக்கான பதில் புறா, 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பிரியமானவர்களே, 21/9/2025 ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் துவக்கம் மற்றும் மத்தேயு 3ஆம் அதிகாரம் முடிவு 24/9/2025 கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் இவைகளே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.